Praise the Lord. I thank God for this opportunity which He has given us to meet through this online interface. Every week as we are meeting, we understand how faithful God has been in each of our lives. Let's thank God for His mercy, love and kindness in each of our lives and bow down and pray. Father, we thank You for this day You have given us. Father, we commit this service that we have in front of us into Your hands. Father, in our lives we give You all the glory, honor and praise. You be the master and head of our lives. Father, we commit our lives into Your hands. You take control and You lead the way. Help us to worship You and adore You with our spirit. Father, bless this service and be with each and every one of us. In Jesus' name I pray. Amen. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. சொல்லுங்க. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள் இருக்கின்றார், அதிசயம் செய்வார் நீ கலங்காதே. அதிசயம் செய்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள் இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. வலக்கரம் தாங்குவார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. மதுரமான கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. மதுரமான வாழ்வு கசப்பானதோ, ஒளி வரும் நேரம் இருளானதோ. ஜீவனுள்ள தேவன் இருக்கின்றார், யாவையும் செய்வார் நீ கலங்காதே. யாவையும் செய்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா. இந்த பாடலை எத்தனை பேர் சொல்ல முடியும்? இது எனக்குள்ளே இருக்கிற தேவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் இந்த நாளில் எனக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். விசுவாசம் உள்ளவர்களா இந்த பாடலை பாடுவோமா? எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற
என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஆண்டவர் சமூகத்தில்? ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு நம்ம நன்றி செலுத்துறதுக்கு நம்ம நாவுகள் போதாது. ஆமென். அவர் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறதான நன்மைகள் ஏராளம். அவரை துதித்து அவரை ஆராதிக்க நம்முடைய நாவுகள் போதாது. ஆமென். ஆக்சுவலாக இந்த வசனம் இந்த பாடலில் எழுதியிருக்கிற தாசன் இப்படி எழுதியிருக்கிறார், காற்றும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. ஆமென். நம்ம போய்கொண்டிருக்கிறதான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தடைகள். ஆனால் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன், அது காற்று இல்லைனாலும் சரி மழை இல்லைனாலும் சரி, நமக்கு வரவிருக்கிறதான நல்ல காரியங்கள் ஒருபோதும் தடைப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை நீ போற்ற வந்தோம். வார்த்தையினால் அவர் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. சொல்லுங்க. காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். சொல்லுங்க. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்து. சொல்லுங்க. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் கரங்களை தட்டி சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே
கீர்த்தியும் புகழ்ச்சியும் இந்த ஆக்கினீர் நாளில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நிறுத்த போகிறார். விசுவாசத்தோடு பாடுவோம். தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீர். சொல்லுங்க, வெட்கப்பட்ட தேசத்திலே, வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. காற்றும் இல்லாமல் காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் நம்முடைய வாய்க்காலை நிரப்புகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வார்த்தைகளால் சொல்வதை கரங்களால் நிறைவேற்றுகிறதான தேவன். ஆமென். நம்ம எல்லா இருக்கிற இடங்களில் எழுப்பி நின்று அந்த பரிசுத்த தேவனை நாம் உயர்த்த போகிறோம். அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர் எல்லோரிலும் சிறந்தவர். அண்ட சராசங்களை படைத்த தேவன். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்தர், ஆண்டவரே நீரே நீர் மாத்திரமே, ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர், ஆண்டவரே இந்த துதிக்கு, ஆண்டவரே எங்களுடைய கனத்திற்கு மகிமைக்கு பாத்திரர் யாரும் இல்லப்பா, நீங்கள் ஒருவர் மாத்திரமே. Lord Jesus, we want to thank you, Father. Oh Jesus. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே எங்கள் தெய்வமே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். It's not just the words or not music, it's the heart of thanksgiving. நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். Hallelujah. சொல்லுவோம், ஆண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்தர். Lord, we want to give everything from the bottom of our hearts, oh Father. ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கான துதியும் ஆராதனையும் செலுத்துகிறோம். Sanctify us, oh Father. எங்களை தகுதிப்படுத்தும். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லை, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாத்திரமே, உம்மை
பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை அளவில்லாமல் நிரப்பி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. அவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரத்தை கேட்போமா? ஆண்டவரை என்னை உம்முடைய பரிசுத்தத்தால் ஆண்டவரை என்னை மூடி மறைத்துக் கொள்ளுமாப்பா. உம்முடைய பரிசுத்தத்திற்கு நேராக எங்கள் சிந்தைகளை எங்கள் இருதயங்களை திருப்புமாப்பா. Lord, let our hearts be shaken, oh Father. எங்கள் இருதயங்கள் அசைக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் சிந்தைகள் ஆண்டவரே ஒரு மனதோடு உம்மை துதிக்க, ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்க ஒரே சிந்தையை கட்டளையிடுவீராக. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே. இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிற போது பரிசுத்த ஆவியானவருடைய அசைவை நீங்க ஒருவர் உணர முடியும். நீர் மாத்திரமே, வாயிலிருந்து சொல்லுமா, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, எங்கள் தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. Lord, we want to thank you, Father. Accept our worship, Father. ஆண்டவரே, எங்களை துதியும் ஆராதனையும் நீர் ஏற்றுக்கொள்ளுமப்பா. எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லோரிலும் சிறந்தவர், சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தோடு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தால் எங்கள் மத்தியில் இடைப்பட்டதற்காக உமக்கு கொடா கோடி நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தொடப்பட்டதற்காக நன்றியப்பா. ஆண்டவரே, எங்கள் இதயங்கள் அசைக்கப்பட்டதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தைகளில் உமக்கு நேராக திருப்பினீரே நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் மீதி உள்ள ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆண்டவரே உம்முடைய பொறுப்பாத்தில் தருகிறோமப்பா. நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேவ வார்த்தையை கொண்டிருக்கிறதான தேவதாசனை நீர் மறைத்து வெளிப்படுமப்பா. ஒரு அனல் ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு பரிசுத்த அக்னி அந்த இடத்துல ஊற்றும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இதயங்களும் ஆண்டவரே, வறண்ட நிலமாக இருக்கிற உள்ளங்கள் வயல் நிலமாய் மாறட்டும். ஆண்டவரே, அந்த வார்த்தையானது கனி கொடுக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இந்த நேரத்தில் கூட ஒரு சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 30. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம்
கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். நாம் வாசிக்கப்பட்ட இந்த சங்கீதத்திலிருந்து இப்பொழுது 11வது வசனத்தை நாம் தியானிப்போம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். நாம் வாசிக்கப்பட்ட இந்த சங்கீதத்துல நாம் தாவீது பார்க்கிறோம். தாவீதுக்கு அநேக பிரச்சனைகள் இருந்தது, அநேக துன்பங்கள், துயரங்கள், அநேக எதிர்ப்புகள். எல்லா சூழ்நிலையிலும் தாவீதுக்கு அநேக எதிர்ப்புகள் இருந்தது. ஆனா எல்லா பிரச்சனையிலும் கூட தாவீதோட நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல மாத்திரம் இருந்தது. ஆண்டவரை மாத்திரம் தாவீது சார்ந்திருந்தார், ஆண்டவரை மாத்திரம் நம்பியிருந்தார். எல்லா சூழ்நிலையும் பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்ட போது, எதிராளிகள் வரும்போது தாவீது எங்கேயும் ஓடி போல தேவனிடத்துல மாத்திரம் போய் தேவனோட சமூகத்துல காத்திருந்தார், தேவனை சார்ந்திருந்தார், தேவன் மேல நம்பிக்கையா இருந்தார். தேவன் எல்லா சூழ்நிலையும் தாவீதை விடுவித்து பாதுகாத்தார். அதே போலதான் பிரியமானவர்களே, நம்மளோட வாழ்க்கையில கூட பிரச்சனைகள், அநேக துன்பங்கள் இருக்கு, துயரங்கள் உண்டு, கண்ணீர்கள், வேதனைகள், அநேக புலம்புகள் உண்டு. ஆனா இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில சூழ்ந்து கொள்ளும் போது நம்முடைய நம்பிக்கை நாம் யார் மேல வைக்கிறோம் பிரியமானவர்களே? சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? நாம் யாரை சார்ந்திருப்போமா? யாரை சார்ந்திருப்போம்? மனிதர்களா இல்ல தேவனா? இல்ல எங்கே ஓடுவோம் என்று சில நேரங்கள்ல கலங்கி போயிருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, தாவீதை பார்க்கும்போது, எப்பேற்பட்ட சூழ்நிலையில கூட அவரோட நம்பிக்கை ஆண்டவர் மேலேயே இருந்தது, ஆண்டவரே சார்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையில கூட எப்பேற்பட்ட துயரமோ, துன்பமோ, கண்ணீரோ, வேதனையா இருந்தா கூட நம்ம ஆண்டவர் மேல சார்ந்திருப்போம், ஆண்டவரே நம்பியிருப்போம். பிரியமானவர்களே, நம்மளோட நம்பிக்கை எல்லாம் ஆண்டவராக இருக்கட்டும். பிரச்சனைகளை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. ஆண்டவரை சார்ந்து அவரோட சமூகத்தை நாம் காத்திருப்போம். அவரை நான் நம்பி இருக்கும் போது நம்மளோட புலம்பல் பிரச்சனைகள் எல்லாம், நம்மளோட புலம்பல் எல்லாம் ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்றி போட, நம்ம துயரங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாம் சந்தோஷமாக ஆண்டவர் மாற்றி தருவார். அப்ப நம்மளோட வாழ்க்கையை முற்றிலுமாக நாம் இருந்ததை விட நம்ம எல்லா பிரச்சனையும் மாறி நாம் சந்தோஷமாக வாழ்வோம். ஆண்டோட நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மனமகிழ்ச்சி நாளில் ஆண்டவரை ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு பாராட்டினுடைய கிருபைகளுக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் நம்ம தேவ செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், ஈனோக்கு கர்த்தரோட அவன் நடந்தான் என்று பார்க்கிறோம். ஆமென். ஈனோக்கு கர்த்தரோட நடந்தான். கர்த்தரோட நடக்கத்தக்க அவன் தன்னோட வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுத்தான். அது பிறகு நோவா தேவனோட நடக்கும்படியாக ஒரு தீர்மானத்தை எடுத்து தேவனோட அவன் நடந்தான். ஆபிராம் தேவனோட நடக்கத்தக்க தீர்மானத்தை எடுத்து தேவனோட ஆபிராம் நடந்தார். இப்படி பல பேரை நம்ம புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கும்போது அநேக பேர் தேவனோட நடக்கத்தக்க தங்களோட வாழ்க்கையில் தீர்மானத்தை எடுத்து அவர்கள் தேவனோட நடந்தார்கள். இன்றைக்கு நாம் தேவனோட நடப்பது மிக அவசியம். அதை நாம் அவரோட நடக்கத்தக்க எடுக்கிற தீர்மானம் மிக மிக அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற தீர்மானம் தான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். The choice that which we make today will determine our destiny. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக நேரத்தில் தவறான தீர்மானங்களை எடுத்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான வேதனையும் துயரத்தை நம்ம அனுபவிக்கிறது உண்டு. ஒரு சில பேர் அவருடைய தவறான வேலையை அவர்கள் சூஸ் பண்ணுறதுனால தவறான ஒரு அலுவலகத்தில் போய் வேலை செய்து அங்கே அவர்கள் வேதனை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். தவறான ஒரு ப்ரொஃபஷன் அவர்கள் தெரிந்து கொள்கிறதால அவர்கள் வேதனை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். தவறான சிநேகிதர்களை அவர்களுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்கிறதுனால அவர்கள் வேதனை அடைகிறதை பார்க்கிறோம். தவறான லைஃப் பார்ட்னர் அவர்கள் தெரிந்து கொள்கிறதுனால வேதனை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் தெரிந்து கொள்வது என்ன என்பதை குறித்து நான் பேச போகிறேன். எடுத்து வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிற ஒரு காரியங்களை பார்க்கிறோம்.
இடுக்கமான ஒரு வாசலை குறித்தும் விசாலமான வாசலை குறித்து பேசுகிறார். Jesus is speaking about a narrow path and or a narrow gate and a broad gate. இரண்டு வாசல்களை குறித்து பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், இடுக்கமான ஒரு வாசலுக்குள் ஒரு மனிதன் பிரவேசிப்பானால் அவன் ஜீவனை பெறுவான், அது அவனுக்கு ஜீவனை கொண்டு வரும். ஆனால் விசாலமான வாசலில் பிரவேசிக்கிறவன் அவனோட வாழ்க்கை அழிவை கொண்டு வரும். அது மாத்திரம் அவர் சொல்லவில்லை, இடுக்கமான வாசலில் சிலர்கள் தான் பிரவேசிக்கிறார்கள், ஆனால் விசாலமான வாசலில் அநேக பேர் பிரவேசிக்கிறார்கள். இன்றைக்கு நாம் எதை பிரவேசிக்க, எப்படிப்பட்ட வாசலில் பிரவேசிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கத்தக்கதான இடத்துல இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷன் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்புவீங்கன்னா அந்த இடத்துல இயேசு இடத்துல ஒரு சகோதரன் எப்படியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிப்போம் 13:22-23. அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது, நல்ல கவனிக்க வேண்டும், அவர் எருசலேமுக்கு அவர் பிரயாணம் பண்ணும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். அவர் உபதேசம் பண்ணி போனார். அவர் எங்க பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். எருசலேம் நமக்கு கானானின் தேசமா இருக்கிறது. அவர் எருசலேமுக்கு நேராய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல அநேக பட்டணங்களை பார்க்கிறார், அநேக கிராமங்களை பார்க்கிறார், அநேக வீதிகளை பார்க்கிறார். அவர் இப்படியாய் பார்த்துக்கிட்டு போகும்போது அங்க ஒரு சகோதரன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இப்படி சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராக போய்கிட்டு இருக்கிறாரு. அவர் எருசலேமுக்கு நேராக போய் கொண்டிருக்கும் போது பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள், பக்கத்தில் இருக்கிற பட்டணங்களுக்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கொண்டு போகிறார். ரட்சிப்புக்கு ஏதுவான மார்க்கத்தை குறித்து பிரசங்கித்துக்கிட்டு போகிறாரு. நித்திய ஜீவன் அடைவது எப்படி என்று சொல்லி அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. அவர் இடுக்கமான வாசலுக்குள் பிரவேசிக்க வேண்டியது அவசியம். இடுக்கமான வாசல் எங்கே கொண்டு போகும் அல்லது விசாலமான வாசல் எங்கே கொண்டு போகும் என்றது குறித்து அவர் ஜனங்களுக்கு பிரசங்கித்து கொண்டு போகிறார். போய்கிட்டு இருக்கும் போது அங்க ஒருவன் பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, நீ இவ்வளவு பேருக்கு இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றீங்க, இந்த பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றீங்க, யாரை பார்க்குறீங்களோ தேவராஜ்யத்தை கொடுத்து பிரசங்கிக்கிறீங்க, ஆனா ஒரு சிலர் தானே ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க என்று இயேசு இடத்துல அவன் சொல்லும் போது இயேசு அதற்கு ஒரு பதில் கொடுக்கிறார். வாசிங்க 24ஆம் வசனத்தை. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவரால் கூடாமல் போயிற்று. இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க இடுக்கமான வாசல் வழியா போக பிரயாசப்படுங்க. அநேக பேர் இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கத்தக்க வாஞ்சித்தாங்க, ஆனால் அவர்களால் பிரவேசிக்க முடியவில்லை. அப்படின்றால் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை குறித்து சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியாய் நீங்கள் பிரவேசிப்பீர்களானால், ஜீவனை கொடுக்கிற வாசல் வழியாக பிரவேசிப்பீர்களானால், நித்திய ஜீவனை கொடுக்கிற வாசல் வழியாக பிரவேசிப்பீர்களானால், அல்லது பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கத்தக்க ஒரு வாசல் வழியாக பிரவேசிப்பீர்களானால் அது இடுக்கமான ஒரு வாசல் தான். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் நித்திய ஜீவனடும்படியாக உங்களுக்காக பலியாய் கொடுக்க போகிற இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கணும் என்று ரட்சிப்புக்கு ஏதுவான மார்க்கத்தை பேசும்போது, ஐயோ இந்த வாசல் வழியாக போகலாமே, ஏனென்றால் அவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க, தேவராஜ்யத்தை காண அந்த யூதர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அவர்கள் இந்த இடுக்கமான வாசல் வழியா போக அவருக்கு விருப்பம் இல்லை, மனம் திரும்பத்தக்க அவர்களுக்கு மனம் இல்லை. தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கத்தக்க, பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றுக்கொள்ளத்தக்க, மனம் திரும்பதில் பெற்றுக்கொள்ளத்தக்க, அல்லது அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்க அவர்களுக்கு மனம் இல்லை. ஆனால் அதுக்குள்ள பிரவேசிக்கணும் என்ற ஒரு வாஞ்சி அவர்களுக்குள்ள இருந்தது. அவர்களுக்கு வாஞ்சி இருந்தது, இப்படி ஆகலும் அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்திரலான்னு சொல்லிட்டு. ஆனா அவர்கள் என்ன செய்துட்டாங்க? சுசேஷத்துக்குரிய அந்த நற்செய்தியை, அந்த இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கத்தக்க அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான மார்க்கத்தை அவர்கள் கேட்டும் கேட்காமல் போய்விட்டார்கள். அவர்கள் விசுவாசிக்காமல் போய்விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாய், ஒரு பொலிட்டிக்கல் லீடரா தான் அவர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஒரு அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி அவர்கள் பார்க்கவே இல்லை. அவர்களுக்காக ரத்தம் சிந்த போகிற ஒரு ஆட்டுக்குட்டி அவர் பார்க்கவே இல்லை.
அப்பொழுது இயேசு கிறிஸ்து இன்னொரு வார்த்தையை சொல்கிறார். 25ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்களேன். வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் பொழுது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். பாருங்க, இந்த இடத்துல மிக அழகா சொல்லுது, வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டி விடுவாரானால், அது பிறகு நீங்க போய் கதவை தட்டி எங்களுக்கு கதவை தருங்க, நாங்கள் இதை அறிந்து கொண்டோம், இது விசாலமான பாதை அல்ல, இது இடுக்கமான ஒரு பாதை தான், இதுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று நீங்கள் அது பிறகு கதவு மூடிட்ட பிறகு கதவை வந்து தட்டுவீங்கன்னா, நீ யார் என்று எனக்கு தெரியாது, நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவார். இன்றைக்கு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனித அவதாரத்தில் வந்தது உண்மைதான். அவர் மனிதனுக்காக இப்பூமியில் வாழ்ந்து மனிதனுடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டது உண்மைதான். ரத்தம் சிந்தது உண்மைதான். ஆனால் அவர் அடக்கம் செய்யப்பட்டதற்கு அவர் 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அவர் வீட்டிலிருந்து இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எழுந்து விட்டார், உயிரோடு எழுந்து விட்டார். யூதர்களுக்கு இந்த நற்செய்தி என்னவென்றால், நான் எழுந்து விட்டேன், நான் உங்களுடைய பாவத்துக்காக மரித்து, உங்களுடைய பாவத்துக்காக ரத்தத்தை சிந்து இன்றைக்கு நான் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு நான் உயிர் தெழுந்து விட்டேன். இப்போ கதவை மூடுகிற ஒரு நேரம், இயேசு கிறிஸ்து வருகை அத்தனை சமீபமாக இருக்கிறது. நான் கதவை மூடுகிற நேரம். இட் இஸ் a time for me to shut the door. I have already risen from the grave. நான் அந்த கல்லறையில் நான் உயிரோடு எழுந்து விட்டேன். இனி நான் மறுபடியும் கல்லறைக்கு போக மாட்டேன், மறுபடியும் போய் நாற்காலில் நான் உட்கார மாட்டேன், மறுபடியும் போய் உனக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெள்ள மாட்டேன். நான் இப்போ உயிர் தெழுந்துட்டேன், நான் எழுந்து விட்டேன். இப்போ என்னுடைய வேலை, எஜமானாகிய நான் கதவை மூடுகிறேன், நீ இந்த விசாலமான வழியில போகாதபடி இந்த இடுக்கமான வாசல் வழியா வரத்தக்க நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் கதவை மூடின பிறகு அவர்கள் கடந்து போய் தட்டும் போது ஆண்டு கிறிஸ்துவை அவர் பார்க்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது பிறகு அதோடைய விளைவு என்ன? கதவை மூடின விளைவு என்ன? அவர்கள் எரிகிற நெருப்பில் போடப்படுவார்கள், அல்லது அவர்கள் பற்கடிக்கிற இடத்துல அவர்கள் தள்ளப்படுவார்கள், அவர் நித்தியமாய் வேதனையான ஒரு இடத்துல தள்ளப்படுவார்கள் என்று குறித்து இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாய் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர்கள் தள்ளப்படுவார்கள் சொல்லுகிறது. ஆனால் அநேக தீர்க்கதரிசிகள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான பாதைகளை தெரிந்து கொண்டார்களாம். அந்த நெருக்கமான பாதை என்ன? ஆபிரகாம் விசுவாசித்து தேவனுடைய மகனாய் அவர் வெளிப்பட்டார். அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று அவர் வெளிப்பட்டார். போல ஈசாக்கு தன்னுடைய தகப்பனார் பின்பற்றது போல அதே தேவனை விசுவாசித்து, அதே வாக்குத்தத்தை விசுவாசித்து அவர்கள் முன் சென்றார்கள். அவருடைய சந்ததியும் அவர்களை பின்பற்றினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தொடர்ச்சியாய் பார்க்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகும் போது, யாக்கோபின் கோத்திரங்கள் பெருகும் போது, யாக்கோபின் அந்த 12 பிள்ளைகள் 12 கோத்திரமாக பெருகும் போது அவர்கள் தேவனை பின்பற்ற மறந்து விட்டார்கள். அவர்கள் விசாலமான பாதைகளை தெரிந்து கொண்டார்கள், சுகபோகமான ஒரு வாழ்க்கை தெரிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் எதை தெரிந்து கொள்ளவில்லை? இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ளவில்லை. லோத்தின் மனைவி அந்த சோதோம் குமாராவை தான் அவள் விரும்பினாள். ஆனால் அவள் திரும்பி பார்க்கும் போது உப்பும் தூணாய் மாறிவிட்டாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்பது மிக மிக அவசியம். எஜமான் எழுந்து விட்டார். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்து பிதாவுடைய வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வந்து கதவை மூடும்போது நீங்கள் பிரவேசிக்க முடியாமல் போய்விடுவீர்களே என்று சொல்லி யூதர்களை குறித்து அவர் வருத்தப்படுகிறார். இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை கதவை மூடுகிற ஒரு காலமா இருக்கும். அதற்கு முன்பாக கிருபையின் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் எழுந்து விட்டார். கதவை மூடுகிறதுக்கு முன்பாக அந்த இடுக்கமான வாசல் வழியா நாம் நுழைந்து விட வேண்டும். அது ஜீவனை கொடுக்கிற ஒரு வாசலா இருக்கிறது, அது நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு வாசலா இருக்கிறது என்பதை குறித்து வசனம் சொல்லுகிறது. இதுக்கு ஒப்பிடத்தக்க நான் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகத்தின் பக்கமாக நம்ம திருப்புவோமா? அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், என்ற ஒரு மனிதன் பெத்லகேம் என்ற ஒரு ஊருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தான். மனைவி பேர் நகோமி. இவர்கள் இருவருக்கும் 2 பிள்ளைகள் இருந்தார்கள். மக்லோன், கிலியோன் என்ற 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட இவர்கள் அந்த பெத்லகேமுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்க ஒரு பஞ்சம் நேரிட்டது.
இடுக்கமான வாசல் வழியாய் நாம் பிரவேசிக்கும் போது இடுக்கமான வாசலுக்குள்ள அநேக நெருக்கடிகள் இருக்கும்தான், அநேக ஏற்ற தாழ்வுகள் இருக்கும்தான், அநேக எதிர்ப்புகள் இருக்கும்தான், அநேக பள்ள மேடுகள் இருக்கும்தான். அது குறுகலான ஒரு வழிதான். இப்படிப்பட்ட ஒரு வழி நமக்கு வேண்டாம் என்று அவர்கள் நிர்ணயித்து என்ன செய்துட்டாங்க? அவர்கள் பெத்லகேமை விட்டுவிட்டு பக்கத்தில் ஊராகிய மோவாபுக்கு போய்விட்டாங்க. மோவாபுக்குள்ள பார்த்தாங்க, அது விசாலமான ஒரு இடமா இருக்கிறதே, அங்க அருமையா ஜனங்கள் அங்க எல்லாரும் இளைப்பாறுகிறார்களே, அவர்களுக்கு நல்ல ஆகாரம் அங்க இருக்கிறது, இங்க நம்ம ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த ஊரை விட்டுவிட்டு, பெத்லகேம் என்ற ஊரை விட்டுவிட்டு, அப்பத்தின் வீடை விட்டுவிட்டு, ரட்சிப்பின் வீடை விட்டுவிட்டு, நித்திய ஜீவனை கொடுக்கிற ஒரு வீடை விட்டுவிட்டு, ஆண்டவர் தெரிந்து கொண்ட அந்த பட்டணத்தை விட்டுவிட்டு அவர்கள் அந்நிய தேசமாகிய மோவாபுக்கு போய்விடுகிறார்கள். அது விசாலமாக இருந்தது அவர்கள் பார்வைக்கு. மறுபடியும் சொல்றேன், the choice that we make will determine our destiny. நாம் எடுக்கிற தீர்மானம் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எதிர்காலத்தை அது நிர்ணயிக்கும். இவர்கள் அவங்க போறாங்க, அங்க எல்லாம் அவர்களுக்கு அனுகூலமா இருந்தது. ஏன்னா விசாலமான ஒரு பாதையை தெரிந்து கொண்டாங்க. நெருக்கடியான பாதை வேண்டாம் என்று சொல்லி நகோமியும் அவருடைய கணவனாராகிய அவருடைய எல்மெலேக்கும் என்ன செய்றாங்க? அவர்கள் போயிட்டாங்க. பாருங்க, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாத ஸ்திரீ வீட்டை தன்னுடைய கையினால் எடுத்து போடுவாள் என்று ஸ்திரீகளுக்கு சொல்லப்பட்டதா இருக்கிறது. இந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும்? யோ இரியா, இங்கே இடுக்கானமான வாசல்ல வழியா இருக்கலாம். ஒரு புத்தி உள்ள ஸ்திரியா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? இதுதான் நமக்கு ஊர், இதுதான் நம்ம ஊர், இதுதான் நம்மளோட ஜனங்க, இவங்க கூட தான் நம்ம வாழணும். அதனால நம்ம ஒரு புத்தி உள்ள ஸ்திரியா இருந்திருந்தா நம்ம என்ன செய்திருக்கணும்? அவங்க வீட்டுக்காரருக்கு சொல்லணும், ஏ இங்கே ஏரியா பிள்ளைங்க இங்கே இருக்கட்டும். ஆனா நம்ம புத்தி உள்ள ஸ்திரியலாதபடி தானும் தன்னுடைய கணவனாரும் தன்னுடைய பிள்ளைகளும் ஒரு அந்நிய தேசமாகிய மோவாபுக்கு போயிடுறாங்க. அங்க எல்லாமே அவர்களுக்கு கிடைத்தது, வேண்டியதெல்லாம் கிடைத்தது, அவருக்கு நல்ல ஆகாரம் கிடைத்தது, அங்க நல்ல துணிமணிகள் கிடைத்தது, நல்ல ஆஸ்தி சொத்துகள் கிடைத்தது. ஆனால் நடந்த ஒரு சம்பவம் என்ன தெரியுங்களா? ஒரு துக்கமான ஒரு சம்பவம். அங்க போய் கொஞ்ச நாளுக்குள்ள எல்மெலேக்கு அவன் மரித்து போய்விட்டான். அவருடைய புருஷன் மரித்து போய்விடுகிறான். அவர் புருஷன் மரித்து போய்ட்டான். she lost her husband. சில நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்கள், தவறான தீர்மானங்கள் இனிமையா இருக்கும், நன்மையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், ஒருவேளை சுகபோகமா இருக்கும். ஆனால் அது எங்கேயோ ஒன்று கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பத்தின் வீடை தான் வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் இந்த வீடு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தவறான ஒரு தீர்மானத்தை அந்த குடும்பம் எடுத்ததுனால அவருடைய கணவனார் இழந்து விட்டார். இவர்கள் செய்த இன்னொரு பெரிய தப்பு தெரியுங்களா? ஐயோ கணவனார் இறந்து விட்டானே, இது கர்த்தருடைய சித்தம் என்று அப்பவே மனம் திரும்பி வந்திருக்கலாம். ஆனா என்ன செய்துட்டாங்க? அந்த ஊருக்குள்ளேயே என்ன பண்ணாங்க? அவங்களுடைய பிள்ளைகளுக்கு மக்லோன் கிளியோனுக்கு பொண்ணு பார்த்தாங்க. மூத்தவனுக்கு ஓர்பாலையும் சிறியவனுக்கு ரூத் என்ற ஒரு பெண்ணை அவர்கள் திருமணம் செய்தார்கள். அவர்கள் கர்ப்பம் தரித்து பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கு முன்பாகவே மக்லோனும் கிளியோனும் மரித்து விட்டார்கள். எப்படி மரித்தார்கள் என்று தெரியல, ஆனால் மரித்து விட்டார்கள். நகோமி புத்தி உள்ள ஸ்திரியா இல்லாததுனால, அவள் தன்னுடைய வாழ்க்கையில் தவறான தீர்மானத்தை எடுத்ததுனால நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? அந்த அம்மா தன்னுடைய கணவனாரை இழந்தாள், தன்னுடைய 2 பிள்ளைகளை இழந்தாள். அவள் வெறுமை உள்ளவராய் மாறினார். தான் எல்லாவற்றையும் இழந்து போனதை போல எல்லாவற்றையும் இழந்து விட்டால், ஒரு நமக்கு அங்கே வீடு இருந்திருக்கலாம், வாசல் இருந்திருக்கலாம், சொத்துகள் இருந்திருக்கலாம், தோட்டங்கள் இருந்திருக்கலாம், அந்த நமக்கு வேண்டிய எல்லா வசதிகள் இருந்திருக்கலாம். ஆனால் வேண்டிய புருஷனும் பிள்ளைகளும் தன்னை விட்டு போய்விட்டார்கள். அவள் வயதானவளாக இருந்தாள். இன்னொரு திருமணம் பண்ணி கொண்டு இன்னொரு பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியாதவளாக இருந்தாள். அவள் மாறாவாய் மாறிவிட்டாள், கசப்பாய் மாறிவிட்டாள். இனிமையாய் கடந்து போன நகோமி, ஆசீர்வாதமாய் கடந்து போன நகோமி தான் சூஸ் பண்ண, தான் தெரிந்து கொண்ட தவறான இடத்த நிமித்தம் என்ன நடந்தது தெரியுங்களா? தன்னோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவள் இழந்து விட்டாள். இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் உணர்கிறாள். அதே நேரத்தில் பெத்லகேமில் அங்கே ஆகாரம் இருக்கிறது, நாம் திருப்பி போயிடலாம் என்று அவள் தன்னுடைய 2 மருமகளையும் அழைத்து, நீங்கள் உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிடுங்க, உங்களோட சொந்த ஜனங்கள்கிட்ட போயிடுங்க, உங்களோட தாய் தகப்பனுக்கிட்ட போயிடுங்க, அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்வாங்க, நீங்கள் போய் திருமணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் சந்தோஷமாய் வாழுங்க, நான் திரும்பி என்னோட ஊருக்கே நான் போய்விடுகிறேன். நிறைவோடு தான் இந்த ஊருக்குள்ளே வந்தால், ஆனால் தவறான தீர்மானம் ஒன்றுமில்லாமல் அவர் திரும்பி ஊருக்குள்ளே போகிற ஒரு நிலைமை வந்து விட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும்
என்ன தீர்மானங்கள் எடுக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும். தேவனோடு நடக்கத்தக்க நாம் தீர்மானித்திருக்கிறோமா? அவருடைய சாயலாய் மாறத்தக்க நாம் தீர்மானித்திருக்கிறோமா? பரிசுத்தமாய் வாழ நாம் தீர்மானித்திருக்கிறோமா? பாவத்தை வெறுத்து நாம் பரிசுத்தமாய் வாழ நாம் ஆண்டவரை பின்பற்ற நாம் தீர்மானித்திருக்கிறோமா? அல்லது நகோமியை போல ஆண்டவரை தான் தெரிந்து கொண்டோம், ஆனால் மறுபடியும் இது இக்கட்டான, இது நெருக்கடியான வாசலா இருக்கிறது, இதுக்குள்ள தெரியாத பிரவேசித்துட்டேன், விசாலமான ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் உங்களுடைய மனம் போக்குறபடி, மனம் விரும்புகிறபடி நீங்கள் விசாலமான வழிகளை தேடுகிறீர்களா? நகோமி ஒரு மாறாவாய் மாறிவிட்டாள், கசப்பாய் மாறிவிட்டாள் தன்னுடைய வாழ்க்கை. அப்பொழுது இந்த அம்மா சொல்றாங்க, நீங்க உங்க வீட்டுக்கு போடுங்கன்னு சொன்ன. அதுல மூத்த மருமக வந்து அவங்க அம்மா மாமியாரை முத்தமிட்டு சேர்ந்து அழுது புலம்பி என்ன சிட்டாங்க. அந்த அம்மா அவங்க மாமியாரை விட்டு விட்டு போயிட்டாங்க. ஆனால் ரூத்தோ, அல்லேலூயா, அந்த அம்மா போகவில்லை. அந்த அம்மா அப்படியே நிக்குது. அப்ப நகோமி சொல்லியிருக்கேன், ஏம்மா அந்த அம்மா தான் போயிடுச்சே, உங்க சகோதரி போயிடுச்சே, நீ போயிடலாமே உன் சகோதரி கூட, நீ ஏன் இங்க நின்றுட்டு இருக்கிற, நீ கூட போயிடு, என் கூட வந்த ஒரு பிரோஜனம் இல்லை, நான் ஆல்ரெடி வயசான பாட்டி ஆகி போயிட்டேன், நான் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பிள்ளையை பெற்றெடுத்து உனக்கு நான் மாப்பிள்ளையா கொடுக்க முடியாது, நீ போய் உனக்குன்ற ஒரு மாப்பிள்ளையை பார்த்துக்கொள், நீ போய் உன் ஜனங்களோட வாழு. மோவாப் தான் உன்னுடைய ஜனங்கள், மோவாபியர்கள் தான், வண்ணன்கிற தேவர்கள் தான் உன்னுடைய தேவர்கள், அகில நீ அங்கேயே போய்விடு என்று நகோமி அவளுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். பாருங்க, நம்ம எடுக்கிற தீர்மானம் பாத்தீங்களா? நம்ம சொல்றாங்க, நான் மோவாபுக்கு மறுபடியும் போக மாட்டேன், மறுபடியும் நான் அந்த தேவர்களை வணங்க மாட்டேன், என்னை நீ அங்க அனுப்பாத. நான் என்னைக்கு இந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டனோ, நான் இந்த குடும்பத்துக்கு சேர்ந்தவளாய் மாறிவிட்டேன். ஆகையினால அவர் சொல்றார், மறுபடியும் வாசிங்க பிரதர். அவர் சொல்றாங்க, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போகிறதை குறித்து என்னோட பேச. நம்ம சொல்றாங்க, நான் உம்மை பின்பற்றாம திரும்பி போகிறதை குறித்து பேசாதீங்க. அப்ப இந்த அம்மா எடுத்துக்கிற ஒரு நல்ல தீர்மானம் தெரியுங்களா? ரூத்து நகோமியை பின்பற்றும்படியாக தீர்மானித்தாள். திரும்பி பார்க்க மாட்டேன் என்றும் தன்னுடைய வாழ்க்கையில் தீர்மானித்தாள். இன்றைக்கு கலப்பைக்குள்ள நம்ம கையை வைத்து விட்டு திரும்பி பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரை பின்பற்றத்தக்க தீர்மானித்த பிறகு நாம் திரும்பி பார்க்கிற ஒரு அனுபவங்கள் இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்றாங்க, நீ மறுபடியும் இதை குறித்து பேச வேண்டாம், நான் உம்மை பின்பற்றுகிறேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நல்லா கவனிக்க வேண்டும், நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் பாருங்க. நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், நீ எங்க தங்குறியோ அங்கேயே நானும் தங்குறேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நல்லா கவனிங்க, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சொல்றாங்க, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவனா இருக்கிறார். இது இடுக்கணமான ஒரு வாசல் தான். அங்க போன யார் நமக்கு மாப்பிள்ளை கொடுப்பாங்க? இந்த நகோமியை வந்து ஆல்ரெடி அங்க அந்த ஊரை விட்டு வந்ததுனால ஊர் ஜனங்க அவளை சேர்த்துக்குவாங்களா இல்லையான்னு தெரியல. நகோமிக்கு ஒரு விதவியா இருக்கிறாங்க, அங்க வீடு ஆஸ்தி சொத்து ஒன்றும் கிடையாது, வறுமையில் இருக்கிற இந்த அம்மாவை நம்பி போறாங்க. அது இடுக்கமான ஒரு வாசலா இருக்குது, அது நெருக்கடியான ஒரு வாசலா இருக்கிறது. ஆனால் அது ஜீவனை கொடுக்கிற ஒரு வாசல் என்று ரூத் அறிந்து சொல்லுகிறார், உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். அந்த அம்மா சொன்னாங்க, விசாலமான ஒரு வழி உண்டு. மறுபடியும் மோவாபுக்குள்ளே போய்விட்டு அங்க ஒரு புருஷனை தெரிந்து கொண்டு அங்க பிள்ளைகளை பெற்றெடுத்து கொண்டு ஆஸ்தியும் சொத்தோடும் எல்லா விதமான சுகத்தோடும் அந்த அம்மா வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அது அழிவை தரும். அங்கதான் ரூத் சொல்றாங்க, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள். உன்னையும் என்னையும் ஒன்றும் பிரிக்க கூடாது, மரணம் தான் பிரிக்க. இன்னொருத்தர் சொல்றாங்க, நீ எங்க மரிக்கிறியோ அங்கே நானும் மரித்து அங்கே அடக்கம் செய்யப்படுவேன். நீர் மரணம் தீர்மானத்தை எடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுக்கிற தீர்மானம் தான் நம்மளுடைய எதிர்காலங்களை நிர்ணயிக்கும். அப்பொழுது ரூத் அந்த இடத்துல கடந்து சென்ற பிறகு அங்க போஸ் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் மிக ஐஸ்வர்யவானா இருந்தான். அவன் எலிமெலேக்குக்கு சொந்தக்காரனா இருந்தபடியால் அவருடைய வயல்களில இந்த ரூத் வேலை செய்யும்படியாக அவர் போகிறார். ஒரு புத்தியுள்ள ஸ்திரியா அவர் அந்த இடத்துல போகிறார். பாருங்க, புத்தி இல்லாததாய் நகோமியை தீர்மானித்து தன்னுடைய விளைவை அவள் பெற்றுக்கொண்டால், புத்தி உள்ள ஒரு ஸ்திரியா
தன்னோட வாழ்க்கையில சரியான தீர்மானங்கள் எடுத்ததுனால இந்த அம்மா என்ன நடந்ததுங்க, தன்னோட வாழ்க்கையில நன்மைகளை பெற்றார். நல்ல கவனிங்க, நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் தான் நம்முடைய எதிர்காலங்களை நிர்ணயிக்கும். நமக்கு எல்லாம் என்ன தெரியும்? கடந்த நாட்கள் தெரியும், கடந்த காலம் நமக்கு தெரியும், இப்போ இருக்கிற காலம் நமக்கு தெரியும். We know the past, we know the future, we know the present. இப்போ இருக்கிற காலம் நமக்கு தெரியும். யாருக்காக உங்க எதிர்காலம் தெரியுமா? தெரியாது. ஆனா நம்ம எதிர்காலத்தை குறித்த எல்லா விதமான முயற்சி நாம் எடுக்கிறோம். ஆனால் ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற முடியாது. நாம் நம்ம எதிர்காலத்தை அழகுபடுத்துகிற, நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற தேவனை பின்பற்ற, அவரோடு நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிக அவசியம். அதனால அவள் அப்படியே போய் போஸை சந்திக்கும் போது போஸ் அந்த அம்மா அந்த ரூத்தை குறித்து அவர் இப்படியா சொல்கிறார். 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன சொல்கிறது? 2ஆம் அதிகாரம் 11-12. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் தாயையும் ஜனதேசத்தையும் விட்டு உன்னை நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்தது. நீ எங்க அறியாத ஒரு ஜனங்களிடத்தில் வந்ததோ எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. ஆல்ரெடி உன்னை குறித்து தெளிவாக சொல்லிட்டாங்க. செய்கைக்கு தக்க பாருங்க 12ஆம் வசனத்துல போய் சொல்றார், உன்னுடைய செய்கைக்கு தக்க உன்னுடைய செயல்களுக்கு தக்க பலனை கர்த்தருக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. நாம் என்ன தீர்மானங்கள் எடுக்கிறோமோ, நம்ம என்ன தீர்மானங்கள் எடுக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையின் செயலாய் மாறிவிடும். அதுதான் நாம் எடுக்கிற செயல். That is the work that God that we take to enjoy the blessings which God has done for us. நமக்காக கர்த்தர் கொடுக்கிற அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள உன் செயலுக்கு தக்கதாக பலனை கர்த்தருக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு, கர்த்தருடைய அவருடைய சட்டைகளுக்கு நிறைய அடைக்கலமா வந்தவர் யார்? அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்படியா கர்த்தர் அந்த போஸ் அவர் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் சொல்றாரு, இவர்தான் திருமணம் பண்ணி கொடுக்க போற ஒரு மனுஷன். அவர் சொல்றாரு, சொன்ன உடனே நம்ம அதை பாருங்க. நம்ம அந்த ஊருக்குள்ள போயிட்டு பிறகு அவன் இஷ்டம் போல வாழவில்லை. அவன் என்ன செய்தார்? அடுத்து அவருடைய மாமியார் நவோமி என்னென்னலாம் சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்கிறாங்க. விசேஷம் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். அதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன். நீங்க சொல்றபடி நான் என்ன செய்கிறேன் செய்வேன் என்று சொன்னார். அவன் களத்துக்கு போய் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் தன்னுடைய மாமி கற்பித்தபடியெல்லாம் அவள் செய்தார். அல்லேலூயா. என்றால் என்ன தெரியுங்களா? ஒரு வாழ்க்கையில நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் சரியான தீர்மானமாக இருக்கணும். அந்த தீர்மானத்துல நம்ம உறுதியாக நிலைக்க, அந்த தீர்மானத்தின்படி நம்மளை நடத்துகிற அந்த தேவன் சொல்வதை செய்யும். நான் நகோமியை பார்க்கும்போது, ரூத்தை பார்க்கும்போது தன் வாழ்க்கையில நான் தெரிந்து கொண்டது இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தர் தேவனாக. அவருடைய சட்டைகளின் கீழே இளைப்பாறும்படியாக தன் வாழ்க்கையை அவள் தெரிந்து கொண்டாள். தன்னுடைய சொந்த ஜனங்களை விட்டு விட்டாள், தன்னுடைய இனஜன பந்தங்களை விட்டு விட்டாள். தான் ஒரு தேவனை அறியாத ஒரு தேவனை அவள் அறிந்து கொண்டாள். இவர்தான் எனக்கு இஸ்ரவேலின் தேவன், இவர்தான் என்னுடைய தேவன். இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய தேவனாக தெரிந்து கொண்டு இஸ்ரவேலின் தேவனை பின்பற்றத்தக்க, இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்க, இஸ்ரவேலின் தேவனை தெரிந்து கொண்ட தன்னுடைய வாழ்க்கையில அவர் இடுக்கமான ஒரு வாசல் தான். இடுக்கமான வாசல் தெரிந்து கொண்டு வாசலுக்கு சொல்லப்படுகிற இந்த ஆலோசனை மாமியார் சொல்லுது. ஆலோசனை விசாலமான வாசல் வேதனையும் சஞ்சலத்தையும் கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு பார்க்க இனிமையா இருக்கு. அதனால உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம போற முடியும். நமக்கு நியமித்திருக்கிற
விசுவாசத்தை தோற்கிற ஒரு முடித்துறமாக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கை நம் தெய்வ ரட்சகராய் தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அவரை பின்பற்றும் ஒரு கருத்தை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். நகோமி தவறான தீர்மானங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த முடியாது. அதனுடைய விளைவை அனுபவித்தார். ரூத் சரியான தீர்மானங்கள் எடுக்க முடியாது. அதனுடைய விளைவை ரூத் அனுபவித்தார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுக்கிற தீர்மானம் மிக மிக அவசியம். வாலிபத்தை சின்ன வாலிபத்தை உங்களை பார்த்து சொல்லுங்க. தவறான சிநேகிதர்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், அதனுடைய விளைவுகளை நீங்கள் காண்பீர்கள். தவறான பழக்க வழக்கத்தை கூட சிக்கிக் கொள்வீர்கள், அதனுடைய விளைவுகளை அனுபவிப்பீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் துணையை தேடி போகும்போது தவறான ஒரு தீர்மானம் எடுத்து ரட்சிக்கப்படாத இயேசு அறியாதவர்களை நீங்கள் போய் பின்பற்றி தவறான தீர்மானங்களோட வாழ்க்கையில் எடுப்பீர்களா? அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணையை குறித்து நீங்கள் தேடும் போது தவறான வகையில மாம்சிகமான வகையில நீங்கள் துணையை தேடுவீர்களா? விளைவுகளை நாம் அனுபவிக்க வேண்டியதா? அதனால ரூத் புத்தி உள்ள ஒரு ஸ்திரியா ஒரு இடுக்கமான வாசனை தெரிந்து கொண்டார். ஆனால் அதனால் வந்து விளைவுகள் நடக்கிறீர்களா? நன்மை ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். கர்த்தர் நமக்கு 2 வாசல்கள் வைத்திருக்கிறார். தீர்மானிக்கிறது நம்முடைய இடுக்கமான வாசலை வைத்திருக்கிறார், விசாலமான வாசலை வைத்திருக்கிறார். ஜீவனுக்குரிய பாதையை நமக்கு வைத்திருக்கிறார். அழிவுக்குரிய ஒரு பாதை நமக்கு முன்பாக இருக்கிறது. பாவத்துக்குரிய ஒரு பாதையும் இருக்கிறது, பரிசுத்தத்துக்குரிய ஒரு பாதையும் இருக்கிறது, நன்மைக்குரிய ஒரு பாதை இருக்கிறது, தீமைக்குரிய ஒரு பாதை இருக்கிறது. தீர்மானிக்கிறது நம்முடைய கையில் இருக்கிறது. ரூத் புத்தி உள்ள ஸ்திரியாக நல்ல தீர்மானத்தை எடுக்கும் போது அவள் ஆண்டுடன் சகல நன்மைகள் பெற்றுக்கொண்டார். நகோமி தவறான தீர்மானம் எடுத்த முடியாது. அவள் மாறாவாய் மாறிவிட்டார், கசப்பாய் மாறிவிட்டார், எல்லாம் இழந்து போய்விட்டார். தீர்மானங்களை கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையான பாதையை நாம் தெரிந்து கொண்டு பின்பற்றும் கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதம். வாசல் இடுக்கமான வாசல், விசாலமான ஒரு வாசல், அறிவுக்கேற ஒரு வாசல் உண்டு. ஆபிரகாமோடு நடக்க தீர்மானித்தார். ஈசாக்கு, யாக்கோபு, ஆண்டவரே ஈனோக்கை பார்க்கணும், நோவாவை பார்க்கணும், எல்லாரும் பின்பற்ற ஒரு வாழ்க்கை தெரிந்து கொண்டார்கள். நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற சாயலாய் மாற, அவருடைய பரிசுத்த ஒப்பாய் மாற, சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து செல்ல ஒவ்வொரு நாளும் சாக்கிரதையுள்ளவர்களாய் எடுக்கிற தீர்மானங்கள் சாக்கிரதையுள்ளவர்களாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பும் சமாதானமும் மீண்டும் சதா காலமும் நம் யாவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக.